திருகோணமலை மாவட்டம் கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட சூராங்கல் சலாமத் நகர் கிராமமே இது. ஆழிப்பேரலையின் தாக்கத்தால் தமது வாழ்வாதாரத்தை இழந்த மக்கள் இங்கு குடியேறியுள்ளனர். குடிநீரை பெற்றுக் கொள்வதற்கு இந்த மக்கள் எதிர்நோக்கும் சிரமங்கள் சொல்லில் அடங்காதவை. தமது அன்றாட பாவனைக்கு அடிப்படையான குடிநீரை பெற்றுக் கொள்வதில் பெரும் சிரமங்களை இந்த பகுதி மக்கள் எதிர்நோக்கி வருகின்றனர். எங்களுக்கு 9 வருஷமா எங்களுக்கு தண்ணி இல்ல. நாங்க எங்களுக்கு இந்த தண்ணி கிணத்து தண்ணி குடிக்கிறதால சரியான தண்ணி வத்தி போயிருக்கு. இந்த கோடை காலம் வந்தா தண்ணி இல்லை எங்களுக்கு. பிள்ளைகளுக்கு கொடுக்கறதால இப்ப ஆஸ்பத்திரிக்கு போன சொல்றாங்க பிள்ளைகளுக்கு தண்ணி இல்ல. இந்த தண்ணி நீங்க கிணத்து தண்ணி குடிக்கிறதால உங்களுக்கு பிள்ளைகளுக்கு வயிற்றுக்குள்ள இந்த கல்லு கட்டுது, இந்த கிருமிகள் உண்டாகுது. அதிகாரிமார்கிட்ட நாங்க கடிதங்களை கொடுத்தோம், நாங்க போனோம். அதால தண்ணி வசதி எங்களுக்கு யாரும் செஞ்சு தரேன்றாங்க, செஞ்சு தர முடியாது. நாங்க இப்பவும் ஒரு கிணத்திலே 10-15 குடும்பம் நாங்க ஜீவிச்சிட்டு இருக்கோம். ஆழிப்பேரலையால் பாதிக்கப்பட்ட தம்மை இந்த பகுதியில் குடியேற்றி 10 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் முக்கிய வாழ்வாதார தேவையான குடிநீரை பெறுவதில் உள்ள சிரமங்கள் தொடர்பில் மக்கள் வேதனை வெளியிடுகின்றனர். தமது வீட்டு கிணற்று நீர் சேறு நிறைந்து மஞ்சள் நிறமாக பாசி படர்ந்து பாவனைக்கு உதவாத வகையில் காணப்படுவது குறித்து மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். கிணத்துல பாசி குடிச்சு கிடக்கு, இந்த தண்ணி உப்பு தன்மையாக காணப்படுகிறோம். அந்த தண்ணியிலே அள்ளி வச்சா பாசி, ஒரு நாளைக்கு அள்ளி வச்சா பாசி உண்டாகுது. ஆஸ்பத்திரி புள்ளோட கொண்டு போனா அவங்க சொல்றாங்க கிணத்து தண்ணி பாவியாதங்கட்டி சொல்றாங்க. கிணத்துல ஒரு சொட்டு தண்ணியும் இல்ல. 10 வருஷம் ஆகுது. குடிச்ச தண்ணி இல்ல, பிள்ளைகளை ஸ்கூல் அனுப்பணும், பிள்ளைகளை ஸ்கூல் போற வழி இல்ல, வாகனம் இல்ல, மாட்டுக்கு தண்ணி இல்ல. இதனால் தாம் நெடுந்தூரம் சென்று பல இன்னல்களுக்கு மத்தியில் நீரை பெறும் நிலை உருவாகியுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். பல அதிகாரிகள் இந்த விடயம் தொடர்பில் செவிமடுத்த போதிலும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை முன்னெடுக்கப்படவில்லை என மக்கள் அங்கலாய்க்கின்றனர்.